ஆதவன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று குயினோ சீட்ஸை பற்றி ஒரு பார்வை. அதாவது அரிசி கோதுமைக்கு பதிலாக குயினோவை சாப்பிட்டால் என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது குயினோ என்பது முழுக்க முழுக்க புரட்சத்து நிறைந்த தானியமாகும். இது பசையா அலர்ஜி இல்லாத குளூட்டன் ஃப்ரீ உணவு கூட. சமீபத்தில் அரிசி கோதுமை போன்ற கார்போ உணவுகளுக்கு பதிலாக முழு தானியங்கள் உலகம் முழுவதும் பிரபலமாகி வருகின்றது. அதில் முக்கியமான ஒன்றுதான் இந்த குயினோவா. இந்த குயினோவா என்பது என்ன என்று நிறைய பேருக்கு குழப்பமாகவே இருக்கின்றது. குயினோவா என்பது நம்முடைய நாட்டு சிறுதானியங்களான வரகு, சாமை, திணை, குதிரைவாளி தானியங்களை போன்றதாகும். அதை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் பெற முடியும். அவை குறித்து நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது கார்போஹைட்ரேட் அதிகம் கொண்ட அரிசியை தவிர்ப்பதற்கான அதே அளவு கார்போ கொண்ட கூடவே சிறு தானியம் நார்ச்சத்து இருக்கிற கோதுமையை தேர்வு செய்கின்றோம். ஆனால் நாம் தவிர்க்க வேண்டியது ஒட்டுமொத்தமாக ஸ்டார்ச் அதிகம் இருக்கிற எல்லா தானியங்களும் தான். அதற்கு பதிலாக குயினோவா போன்ற குளூட்டன் ஃப்ரீ தானியங்களை எடுத்துக்கொள்வது நல்லதாகும். கிட்டத்தட்ட 9 வகையான அமினோ அமிலங்கள் நிறைந்த ஒரு தானியம் என்றால் அது குயினோவாகத்தான் இருக்க முடியும். அதாவது 100 கிராம் சமைத்த குயினோவில் கிட்டத்தட்ட 120 கலோரிகள் இருக்கின்றன. புரட்சத்து 4.4 கிராம், கொழுப்புச்சத்து 1.9 கிராம், கார்போஹைட்ரேட் 19.4 கிராம், நார்ச்சத்து 2.8 கிராம், கால்சியம் 17 மில்லிகிராம், மாங்கனீசியம் 64 கிராம். 9 வகை அமினோ அமிலங்களும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த தாவர அடிப்படையிலான புரதம் இது அதிகமாக இருப்பதால் வீகன் டயட் இருப்பவர்களுக்கும் இந்த குயினோவை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் குயினோவில் அதிக அளவிலான ஆன்டி இம்ப்ளிமேட்டரி பண்புகள் நிறைந்திருக்கின்றன. பைட்டோ நியூட்ரியன்கள் அதிகம் கொண்டதாகும். நம்முடைய உடலில் உண்டாகும் ஏராளமாக நோய்களை தீர்க்கவும் தடுக்கவும் தேவைப்படுகிற நுண்ணூட்டச்சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்கின்றன. மற்ற தானியங்களை ஒப்பிடும்போது இதில் அதிக அளவில் நிறைவுற்ற கொழுப்பும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒமேகா 3 கொழுப்பும் அமிலங்களும் நிறைந்திருக்கின்றன. ஆகையால் அதிக அளவிலான நார்ச்சத்துக்களும் பார்லியை போன்று அதிக புரட்சத்தும் உள்ளடக்கியதாகும். இது எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கும் ஏற்கனவே உள்ள எடையை கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைத்திருக்க நினைப்பவர்களுக்கும் மிக நல்லதாகும். இதில் உள்ள புரதங்களும் நார்ச்சத்துக்களும் அதிகமாக பசி எடுக்காமல் பசியை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டதாகும். கொஞ்சம் எடுத்துக்கொள்ளும் போதே வயிறு நிரம்பிய உணர்வை தரும். கொஞ்சம் கொஞ்சமாக உடலுக்கு எனர்ஜியை கொடுத்து பசியை குறைக்கும். இதன் கிளைசமிக் குறியீட்டு எண் மிக மிக குறைவாகும். அதே சமயத்தில் நீரிழிவு நோயாளிகள் குயினோவை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் நல்லதாகும். நம்முடைய உடலில் ட்ரைகிளைசரைடுகளை அதிகரிக்க செய்து இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாகாமல் பார்த்து கொள்ள செய்கின்றது. இன்சுலின் சுரப்பை மேம்படுத்தவும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்க செய்யாமல் இருக்கவும் இது மிகவும் பயன்படுகிறது. ஆகையால் இந்த நீரிழிவு நோயாளிகள் இதை பயன்படுத்தி பார்த்து நல்லதொரு பயனை பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.